பிஜி டெரிபி எக்ஸாம் இந்த ரெண்டுக்குமே நீங்கள் வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்த வந்து நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் மீடியம் படித்தா பாஸ் பண்ணலாமா, இங்கிலீஷ் மீடியம் படித்தா பாஸ் பண்ணலாமா, ரெண்டுமே வந்து கேட்குங்க. எந்த மீடியம் படித்தாலுமே உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் பண்ணக்கூடாத தப்பு என்ன அப்படின்னா, ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கோர்ஸுக்கு நீங்கள் படித்த கோர்ஸ் வந்து ஈக்குவலண்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கும்போது மட்டும்தான் நீங்கள் தகுதி உடையவர். அப்படி பார்க்கும்போது இந்த கிராஸ் கோர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படித்த காலேஜில் நான் படித்த கோர்ஸும் இந்த கோர்ஸும் வந்து ஈக்குவலண்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய பிடி அசிஸ்டன்ட் யூஜி டெரிபி அதே மாதிரி பிஜி டெரிபி இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமான கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் டெஸ்ட் பேஜுமே வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆசிரியர் தேர்வரையும் நடத்தக்கூடிய யூஜி டெரிபி எக்ஸாம், பிடி அசிஸ்டன்ட் யூஜி டெரிபி அதே மாதிரி வரக்கூடிய பிஜி டெரிபி எக்ஸாம் இந்த ரெண்டுக்குமே நீங்கள் வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்த வந்து நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் மீடியம் படித்தா பாஸ் பண்ணலாமா, இங்கிலீஷ் மீடியம் படித்தா பாஸ் பண்ணலாமா, ரெண்டுமே வந்து கேட்குங்க. எந்த மீடியம் படித்தாலுமே உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் பண்ணக்கூடாத தப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த மீடியம் படிக்கீங்களோ அதை நீங்கள் ஃபுல்லாக வந்து படிங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து அழகு 1 தமிழ் மீடியம் படிப்பாங்க, அழகு 2 இங்கிலீஷ் மீடியம் படிப்பாங்க. அப்படி படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் தமிழ் மீடியம் மட்டும் படிக்கீங்க அப்படின்னா எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இங்கிலீஷ் மீடியம் மட்டும் படிக்கீங்க அப்படின்னா எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால் வச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எந்த மீடியம் படித்தாலுமே நீங்கள் டிசிப்ளினாக கன்சிஸ்டன்சியாக ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும். நீங்கள் படித்த தலைப்பில் இருந்து ப்ராப்பராக கன்சிஸ்டன்சியாக ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வினாத்தாள் அமைப்பு வந்து எப்படி இருக்குது, எப்படி நீங்கள் படித்த தலைப்பில் இருந்து வினாக்கள் வந்து கேட்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கும். ஸோ லாங்குவேஜ் வந்து இங்கே வந்து மேட்ரு கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட்டு. ஓகே, ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுமான்னு நிறைய பேர் கேட்குங்க. ஆக்சுவலாக வந்து பிஎஸ்டிஎம் வந்து பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஏன் அப்படின்னா இப்போ யூஜி டெரிபியாக இருக்கட்டும் பிஜி டெரிபியாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் 1ஆம் வகுப்புலேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம், அதே மாதிரி காலேஜ் யூஜி தமிழ் மீடியம், பிஎடு தமிழ் மீடியம், பிஜி தமிழ் மீடியம், இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் தமிழ் வழியில் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பெர்சன்டேஜ் மார்க் இருக்குது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பெர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் 1ஆம் வகுப்புலேருந்து 5 வரைக்கும் ஆங்கில வழி, 6லேருந்து 8 வரைக்கும் தமிழ் வழி, அடுத்து 9 to 10 வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம், இந்த மாதிரி மாற்றி படித்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து நாட் எலிஜிபிள். ஸோ ஸ்கூல் லைஃபாக இருக்கட்டும், காலேஜ், யூஜி, பிஜி, பிஎடு இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் தமிழ் வழியில் படித்தா மட்டும்தான் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வந்து தகுதி உடையவர். ஸோ எப்போது வேண்டும்னாலும் யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி இந்த ரெண்டு எக்ஸாமுக்கான அப்டேட்டை வந்து டிஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது டிஆர்பி வெப்சைட்டில் இந்த பிஎஸ்டிஎம் ஃபார்மேட் இருக்குது, அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் படித்த ஸ்கூல் காலேஜில் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், நிறைய பேர் வந்து கிராஸ் கோர்ஸ் வந்து பண்ணிருக்கீங்க. கிராஸ் கோர்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதே கோர்ஸை வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஜி டெரிபியை எடுத்துக்கலாம். பிஜி டெரிபியை பொறுத்த மட்டும் பிஏ தமிழ் அடுத்து எம்ஏ ஹிஸ்ட்ரி ப்ளஸ் பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து தகுதி கிடையாது. இப்போ ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கோர்ஸுக்கு நீங்கள் படித்த கோர்ஸ் வந்து ஈக்குவலண்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கும்போது மட்டும்தான் நீங்கள் தகுதி உடையவர். அப்படி பார்க்கும்போது இந்த கிராஸ் கோர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படித்த காலேஜில் நான் படித்த கோர்ஸும் இந்த கோர்ஸும் வந்து ஈக்குவலண்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வேலைக்கு போக முடியும். மேபி நீங்கள் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கலை அப்படின்னா உங்களை கிராஸ் கோர்ஸ்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது கிராஸ் கோர்ஸ் வந்து நாட் எலிஜிபிள். ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். ஓகே, ஸோ தமிழ் மீடியம் படித்தாலும் நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும். பிஎஸ்டிஎம் வந்து பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். அதே மாதிரி கிராஸ் கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. கிராஸ் கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் படித்த காலேஜ் இல்லைனா யூனிவர்சிட்டியில் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை வந்து கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள்
அப்ளை பண்ணும்போது அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மூணுமே வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு வந்து ஐடியா கிடைச்சிருக்கும், கிளியராக இருக்கும். இதில் வேறு டவுட்னா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறாங்க, அப்ளை பண்ண போகிறாங்க, ரெடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம அகாடமி சார்பாக வரக்கூடிய பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி அதே மாதிரி பிஜிடிஆர்பி இந்த 2 எக்ஸாமுக்குமான கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் டெஸ்ட் பேஜுமே வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை பிடி அசிஸ்டன்ட் அண்ட் பிஜிடிஆர்பி இந்த 2 எக்ஸாமுக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.